மக்கள் ஓட்டு சேனல் நேயர்களுக்கு பணிவான வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு உதவுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். இதன் மூலம் நாங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தியானது உடனடியாக உங்களை வந்து சேரும் என்பதை இந்த நேரத்தில் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்று இந்த தமிழகத்தில் உள்ள நீர்நிலைகளை தூர்வாருவது, ஏரி குளம் குட்டைகளை தூர்வாருவது, நல்ல நீரை சேகரிப்பது, அதே சமயம் கழிவு நீர்கள் ஆற்றில் சென்று கலக்காமல் தடுத்து மக்களுக்கு ஒரு நன்மை தரக்கூடிய செயலை இந்த அரசு செய்வது குறித்து நம்முடன் தனது மேலான கருத்துக்களை தெரிவிக்கும் பொருட்டு விவசாய முன்னேற்றக் கழகத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய பாலசுப்ரமணியன் அண்ணன் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா வணக்கம். இந்த சூழ்நிலை குறித்து அரசுக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டிய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னாங்கன்னா, முதல்ல வந்து நம்ம ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்பு போனோம்னா, அதாவது வாய்க்கால் கரையில் போகும்போது என்ன சொல்லுவாங்க மக்கள் அப்படின்னா, இப்படி தண்ணி அள்ளி குடிச்சிட்டு போகலாம் அப்படிம்பாங்க. அந்த காலகட்டங்கள் வந்து நீர்கள் வந்து அவ்வளோ தூய்மையாக இருந்தது. ஏரி தண்ணிகள் வந்து அதாக இருந்தது. குட்டைகளில் இருக்கிற தண்ணியாகட்டும், கிணற்றில் இருக்கிற தண்ணியாகட்டும், அவ்வளோ ஒரு அற்புதமான நீரை வந்து தமிழ்நாடு மக்கள் வந்து பருகிட்டு இருந்தாங்க. இப்போ அது வந்து நாளடைவு ஆவ 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 நகர்ப்புறங்களில் இருக்கின்ற கழிவுகள் எல்லாமே ஆறு, ஏரி, குளம், குட்டைகளில் கலந்து அந்த தண்ணியினுடைய நிறமும் மாறிடுச்சு, அந்த சுவையும் மாறிடுச்சு. இப்போ எந்த தண்ணியை குடிக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் இந்த சூழ்நிலையை மாறிடுச்சு. இதற்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நகராட்சி வளர்ச்சித்துறை இருக்குது. நகராட்சி வளர்ச்சித்துறை வந்து அது வந்து தன்னுடைய நகராட்சி நிர்வாகத்தில் வந்து வீட்டு வசதி, வீடு கட்டுனா அதுக்கு உண்டான வாங்கிக்கிறாங்க. என்ன வாங்குறாங்க? அதற்கு உண்டான ஒரு வீடு கட்டுறதுக்குன்னா ஒரு பில்டிங் மேப் போடுறாங்க. அந்த பில்டிங் மேப் போட்டு அதற்கு எவ்வளோன்னு சதுரடி போட்டு அதுக்கு 25,000, 50,000, 1 லட்சம்னு வாங்குறாங்க. அதே மாதிரி காலியாக இருக்கிற இடத்துக்கும் வாங்குறாங்க. குடிநீர் கட்டணம் வாங்குறாங்க. இதுக்கு ஒவ்வொன்றுக்குமே மின் கட்டணம் இது மாதிரி ஒவ்வொன்றுக்குமே வாங்குறாங்க. அப்படி வாங்குகிற அந்த கட்டணம் வாங்கி அந்த இடத்துல நகர்ப்புறத்தில் கழிவு நீர்கள் எல்லாம் கலக்கிறத வந்து சுத்திகரிப்பு நிலையம் பண்ணுறாங்க. அந்த சுத்திகரிப்பு நிலையத்தில் அந்த கழிவு நீர்கள் வந்து எத்தனை லிட்டர் வருது ஒரு நாளைக்கு, எவ்வளோ நீர் வந்து அந்த இடத்துல சுத்திகரிப்பு பண்ணுது, அந்த நகரத்தினுடைய கெப்பாசிட்டி என்ன, இதற்கு உண்டான அந்த குப்பைகள்லாம் தேங்கினா அதுக்கெல்லாம் மாற்று வழிகள் என்ன அப்படிங்கிறத வச்சு தான் அந்த ஒரு நகரத்தையே நம்ம உருவாக்குறதுக்கு முதல்ல திட்டமிடணும். இங்கே எப்படின்னா நகர்ப்புற மேம்பாட்டுத்துறைன்னு ஒன்று இருக்குது. எங்கெங்கே இடம் வந்து நமக்கு வந்து காலியான இடமெல்லாம் பூராமே கிடக்குதோ அதுக்கு வந்து டிடிசி அப்ரூவ்டு ஒரு துறை இருக்குது, டிசிடிசி. அந்த அனுமதி உடனே கொடுத்துட்றாங்க. அவங்க என்ன கேட்கணும், முதல்ல ரொம்ப மோசமாக இருந்த ஒரு கல்லை நட்டு எங்கே வேணாலும் பிளாட் போட்டு விற்றுட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் ஒரு சட்டத்தை கொண்டுட்டு வந்து அதை வந்து வரைமுறைப்படுத்தினாங்க. இப்போ ஒரு நேர் ரோடு, ஒரு 2 ஏக்கரில் ஒரு ரோடு ஒரு அமைக்கிறாங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 33 அடி சாலை வேணும். அதில் வந்து பிரிந்து செல்கிற சாலை வந்து 23 அடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கட்டமைப்பு ரைட்டு இதெல்லாமே சொல்கிறீங்க. ட்ரைனேஜ் போடுறீங்க, லைட்டு போடுறீங்க, சாலை வசதி போடுறீங்க. ஆனால் அங்கே ஊடுகள் உருவானா அங்கே இருக்கிற கழிவு நீர் எங்கே போகும்? புரியுது. அங்கே கழிவு நீர் இந்த அனுமதி கொடுக்கங்காட்டி என்ன பண்ணணும், அந்த அப்ரூவ்டு ஆஃபீஸில் என்ன பண்ணணும், 50 பிளாட்டுக்கு உண்டான வீடு கட்டுறையா, அந்த 50 பிளாட்டுக்கான சுத்திகரிப்பு செய்கிறதுக்கு கழிவு நீர் வந்து அது சுத்திகரிப்பு செய்கிறதுக்கு முதல்ல சுத்திகரிப்பு நிலையம் அமைச்சிட்டாங்க. முதல் உத்தரவு அந்த உத்தரவாக இருக்கணும். கூடுமான வரை கழிவுகளை குறைத்தல், அந்த இதுலேயே குறைச்சிடுறது. அங்கே ஃபஸ்ட்டு அங்கே சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கணும். அதுக்கப்புறம் சுத்திகரிப்பு அதை பண்ணி அதுக்கப்புறம் அந்த நீரை வந்து வெளியேற்றும் போது அந்த நீரில் வந்து எவ்வளோ வந்து டிடிஎஸ் அளவு இருக்குது, இது மறுசுழற்சி பண்ணணுமா அப்படிங்கிறத பண்ணி அதுக்கப்புறம் அதில் எந்த கெமிக்கலுமே இல்லை அப்படிங்கிறத ஆய்வுக்கு உட்பட்டு தரத்தை நிர்ணயம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த ஏரி குளங்களில் கலக்கும்போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இது எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு நகரம் கரூர்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கரூரில் வந்து சுத்திகரிப்பு நிலையம் இருக்குது. சுத்திகரிப்பு நிலையத்தை அரசாங்கம் பராமரித்தா பரவாயில்ல, யாருக்கோ ஒருத்தருக்கு டெண்டர் கூட வேண்டியது.
அவர் எப்படி அதில் வந்து சுத்திகரிப்பு செஞ்சு அந்த நீரை வெளியேற்றுறாருன்னா 30 நாளைக்கு ஒரு வந்து 15 ஹெச்பி மோட்ரு ஒன்று, 50 ஹெச்பி மோட்ரு ஒன்று, 75 ஹெச்பி மோட்ரு, இது மாதிரி மோட்டரை இயக்கிறதுக்கு மின்சாரம் தேவை. அவர் என்ன பண்ணார், 50 ஹெச்பி மோட்டரை வந்து கழட்டி போட்டுருவார், ரிப்பேரு. ஆமாம். அப்புறம் அதை கொண்டு வந்து யாராச்சும் போய் இப்போ நம்மளாட்ட இருக்கிறவங்க ஆய்வு பண்ணி என்னப்பா இப்படி மோட்டர் வரல, தண்ணி அது பாட்டுக்கு போயிட்டுருக்குன்னா அந்த மோட்டர் இது பண்ணிட்டு 15 ஹெச்பி மோட்டர் கழட்டி கொண்டு போய் போட்டுருவார். மோட்ரு நல்லா தான் இருக்கான், புரியுது, ஏன்னா மோட்ரு ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு. அது எதுக்கு? அந்த மின்சாரத்தை சேமிக்கிறதுக்கு. இங்கே அரசாங்கத்துக்கு பணம் வாங்கிக்குவார், அங்கே மோட்ரு ஓடாது. அப்போ யாருக்கு லாபம்? அந்த இவருக்கு தான் லாபம், அவருக்கு லாபம். அது மட்டும் இல்லாத இங்கே சுகாதார கேடு, மக்களுக்கு நஷ்டம். மக்களுக்கு நஷ்டங்கிறது கூட இல்லாத அது அந்த அந்த நீர் வந்து எந்தெந்த ஏரிக்கு வந்து போதோ அந்த ஏரியிலேருந்து அந்த நீர் வடிந்து பூமிக்குள்ளே போய் எங்கெங்கே போதோ அத்தனை இடத்துலையுமே அந்த சுகாதார பிரச்சனை ஏற்படுது. இத்தனை பிரச்சனைகளுமே அதில் கால் ஊன்றி இருக்குது. அதனால் வந்து அரசாங்கம் ஒரு நகரத்தை உருவாக்குறதுனாலும் சரி, ஒரு சின்ன இடத்துல ஒரு வீட்டு மனைகள் அமைச்சு உருவாக்குறதுனாலும் சரி, இதுக்கு எல்லாமே முதல்ல சுத்திகரிப்பு நிலை எங்கே இருக்குது, இந்த தண்ணி நீரை எங்கே கொண்டுட்டு போகிற, நீ எந்த இடத்துல கலக்கிற, இதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது இது வரைக்கும் ஆய்வுகள். அதாவது இதெல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கவனத்தில் நடக்க வேண்டிய வேலைகள். இதை வந்து நம்ம இப்போ இவ்வளோ தூரம் ஒரு விவாதமாக நடக்க வேண்டியதுன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்திலையுமே இன்றைக்கி நீங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 80% நீர்நிலைகள் கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லி மண்ணியல் துறையினுடைய வேளாண்மை அறிவியல் நிலையத்துடைய மண்ணியல் நிபுணர் சொல்கிறார். ரிப்போர்ட் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி விவசாயம் பண்ண முடியும்? குடிக்கவே நல்ல தண்ணி கிடைக்காது. இப்போ எல்லாருமே 75% மக்கள் கேன் தண்ணி வாங்கி கொடுக்குறாங்க. முன்னாடி அந்த காவிரி ஆற்று ஓரத்தில் இருக்கிற அந்த ஆற்று தண்ணி எப்பயாச்சும் வருமோ அதை வாங்கி குடமாக போய் எடுத்துகிட்டு போய் வீட்டில் உபயோகப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலைகளையெல்லாம் வந்து நம்ம இதே கண்டுக்காத விட்டுட்டோம்னா இன்னும் மனிதர்களுக்கு வந்து நம்ம தண்ணி எடுத்த உடனே இந்த மாதிரி டிடிஎஸ் அளவு அதிகமாக இருக்கிற தண்ணியை பருகும் பொழுது அவங்க மனிதருக்கு நேரடியாக பாதிக்கிறது கிட்னி தான். கிட்னியில் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கே வந்து கிட்னியில் பார்த்தீங்கன்னா 5 ml 8 ml 12 ml ஒவ்வொருத்துக்கும் ஸ்டோன் இருக்குது. இதோட 2 தடவை ஆப்ரேஷன் பண்ணிட்டு MG. இப்போ போர் தண்ணியில் அந்தளவுக்கு நீர்நிலைகள் கெட்டு போச்சு. இது எப்படி கெடுது? நீர் சுழற்சி இல்லையா, நீரினுடைய என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு தமிழக அரசு உடனடியாக சுற்றுச்சூழல் இது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வந்து உடனடியாக இதை ஆய்வு பண்ணி அரசுக்கு அறிக்கை கொடுக்கணும். இது வந்து ரொம்ப நாளுக்கு நாள் நிலைமை மோசமாகிட்டு, நீர் நிலைமை தமிழகத்தில் ரொம்ப கெட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நகரத்தில் இருக்கின்ற தண்ணி எங்கே போகுது? பெரிய நகரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை நகரமாக இருக்கிறதெல்லாம் கூவத்தில் போய் அது சென்னை கடலில் கலக்குது. ஆனால் அதற்கு ஒட்டி இப்போ மதுரை இருக்குது, அது வந்து கூவத்துக்கு போகிறது, அந்த கடலுக்கு போகிறதுக்கு உடனே கிடையாது. சேலம், கோயம்புத்தூர், இது மாதிரி ஒவ்வொரு மாநகரங்களிலையுமே, திருச்சி, இது மாதிரி ஒவ்வொரு மாநகரங்களெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெரிய கடல் சார்ந்த இடங்கள் அந்த இடத்துல கிடையாது. அவங்க அதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம காவிரி ஆற்றுலேருந்து பூம்பாறு வரைக்குமே வந்து ஒரு திட்டத்தை போட்டு அந்த பெரிய குழாயை அமைச்சு அதிலேருந்து நேராக ஒவ்வொரு நகரத்தையும் அந்த கழிவு நீரை பூரா கடலில் கொண்டு போய் விடணும்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம்னு சொன்னாங்க. இது வரைக்கும் அந்த திட்டம் வந்து வருஷம் என்னென்னா 1000 கோடியிலேருந்து 1200 கோடி, 1200 கோடியிலேருந்து 1500 கோடி, 1500 கோடியிலேருந்து 1800 கோடி, 2000 கோடி, இப்படி. அதுக்கு பேர் வந்து நடந்தாய் வாழி காவேரி. நடந்தால் தானே, அதுதான் நடக்காத இருக்கிறதுக்கு நடந்தாய் வாய் காவேரி. நடந்தால்தான் காவேரி அது நடக்கிறதுலாம், அதனால் அதுக்கு பேர் அப்படி வச்சுட்டாங்க. இந்த திட்டத்தை உடனடியாக மாண்புமிகு தமிழக முதல்வர் என்ன பண்ணணும்னா, உடனடியாக இந்த திட்டத்தினுடைய தேக்க நிலைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பேசி உடனடியாக இதற்காகவே தமிழக முதல்வர் தனி விமானத்தில் தான் எப்பயும் போகிறார். உடனடியாக போய் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் நேரில் சந்தித்து இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் வாங்கி உடனே இந்த திட்டத்தை துவக்கணும். இன்னாட்டி நாளுக்கு நாள் வந்து இன்னும் நகர்ப்புறங்களில் இருக்கிற தண்ணி பூராமே கிராமப்புறங்களில் இருக்கிற ஆறு ஏரி குட்டைகளில் கலந்து மக்கள் பயன்படுத்த முடியாமல், ஏரியும் பயன்படுத்த முடியாது, குட்டைகளையும் பயன்படுத்த முடியாது, ஆறு ஏரிகளும் இது பயன்படுத்த முடியாது. ஒவ்வொரு ஆற்றினுடைய நிலைமை இன்றைக்கி ரொம்ப மோசமாகிட்டே இருக்குது. இப்போ அந்த தண்ணி தான் வந்து இப்போ ஆத்தோரத்தில் இருக்கிற எத்தனையோ நகரங்களுக்கு போகிற கழிவு நீர். இப்போ பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்கிற கழிவு நீரில் இப்போ பள்ளிப்பாளையம் அந்த பகுதியில் இருக்கிற சாய கழிவுகள் பூராமே ஆற்றுல கலக்குது. நாளுக்கு நாள் பெரிய பிரச்சனையாகிட்டே இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு சிப்காட் நிறுவனம் இந்த பெருந்துறையில் பார்த்தீங்கன்னா
அங்கே இருக்கிற 30 கிலோமீட்டர் அந்த அளவுக்கு அந்த நீரே பூராமே கெட்டு போச்சுன்னு அரசாங்கமே இந்த தண்ணி குடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி போட வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது மாதிரி நீர்நிலைகள் நாளுக்கு நாள் மோசமாகிட்டே இருக்குது. அதனால் தமிழக அரசு உடனடியாக இதில் வந்து சிறப்பு கவனம் செலுத்தணும். இப்போ நம்மளுடைய இயற்கை மாற்றங்களே மாறிப்போச்சு. இப்போ வந்து மழை பெஞ்சு ஆடி மாதத்தில் அனைத்து இப்போ காவிரி ஆறுலாம் வந்து 120 அடி இருக்கணும். அப்போல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆடி 18ன்னா நம்ம 18 படியை வந்து ஆத்தோரத்தில் இருக்கிற படியை வந்து காவிரியில் தண்ணி வந்து நிரம்பி ஓடும். அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு வந்து ஒரு அற்புதமான காட்சியே இயற்கை அழகாக கடல் மாதிரி காட்சி அளித்த காவிரி நீர் வந்து இன்றைக்கி அந்த கோட்டுக்கும் இந்த கோட்டுக்கும் வந்து நடந்து போகிற காவிரிக்குள்ளே யார் வேணாலும் ரோடு போட்ட மாதிரி நடந்து போகிற மாதிரி இன்றைக்கி ஒரு நிலைமையை உருவாக்கிட்டாங்க. இதற்கெல்லாம் என்ன காரணம்? இந்த கழிவு நீரெல்லாம் ஒரு துறை சார்ந்து இன்னொரு துறைக்கு போகுது. ஆமாம். இப்போ பொதுப்பணித்துறை இருக்குதுன்னா பொதுப்பணித்துறை வந்து என் இடத்துக்குள்ளே வந்து இதை நீரை விடக்கூடாது, நீங்கள் மறு சுழற்சி பண்ணி அதை தெளிவாக எனக்கு இத்தனை டிடிஎஸ் தண்ணி மட்டும்தான் என்னுடைய இடத்துக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டோம். இவர் என்ன பண்ணுறாரு, நகராட்சி தண்ணியை வந்து தன்னுடைய இடத்துல கலக்கிறதுக்கு ஒப்புதல் கொடுக்குறாரு அதிகாரி. ஆமாம். ஒப்புதல் எப்படி இந்த அதிகாரி ஒரு பொது சொத்து, இது காவிரிங்கிறது ஒரு பொது சொத்து, வைங்கிறது ஒரு பொது சொத்து, மக்களுக்கு தேவையான விவசாயத்தை உற்பத்தி பண்ணுறதுக்காக போகக்கூடிய நீர், குடிக்கிறதுக்காக போகக்கூடிய நீர், இந்த இடத்துல எவர் இப்படி வந்து எந்த இவர் என்ன தண்ணி கலக்கிறாருங்கிறது தெரியாதுமே அனுமதி கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து காலத்தில் வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். சுத்திகரிப்பு நிலையத்தை ஒவ்வொரு நகரத்துலேயும் எவ்வளோ மக்கள் தொகை பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது, அங்கே எவ்வளோ குடும்பங்கள் வாழ்கிறாங்க, இந்த குடும்பத்திலிருந்து ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் தண்ணி வந்து கழிவு நீராக வெளியில் ஏறுது, ஒரு நாளைக்கு எத்தனை மக்கள் வந்து இப்போ கழிவு நீருங்கிறது வந்து குளிக்கிற தண்ணியில் வந்து அது சோப்பு போட்டாங்கன்னா அதே ஒரு கெமிக்கல். ஆமாம். இப்படி ஒவ்வொன்றுமே நம்ம அதை பயன்படுத்துகிறோம். ஹாஸ்பிட்டலில் கழிவுகள் இது மாதிரி நிறைய ப்ராசஸ் அதில் நடக்கக்கூடிய இடத்துல இருக்கிற பல்வேறு வகையில் நீர் அசுத்தமாகுது. குறிப்பாக என்னென்னா இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தமிழக முதல்வருக்கு அன்பான வேறு வேண்டுகோளை வைக்கிறோம். இது தமிழகத்தில் என்ன நடவடிக்கை எடுக்கிறாரா தெரியல. இதை வந்து அவர் வாழ்நாளில் மிகப்பெரிய மக்கள்கிட்ட கிடைக்கக்கூடிய எத்தனையோ இது வரைக்கும் இந்த திட்டங்களை வந்து அமல்படுத்தியிருக்கலாம், செஞ்சுருக்கலாம். உடனடியாக இந்த நீர்நிலைகள் எல்லாம் பொதுமக்கள் இந்த வயல்வெளிகள் எல்லா இடத்துல மார்க்கெட்டு, மீன் மார்க்கெட்டு, சந்தை, மளிகை கடை, ரேஷன் கடை, ஹாஸ்பிட்டலு, அரசு அலுவலகங்கள் எல்லா இடத்துலையுமே இந்த பாலித்தீன் பை வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த பாலித்தீன் பை தான் இந்த தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு அழிவுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. உடனடியாக இதை வந்து தமிழக முதல்வர் சட்டத்தை ஏற்றி அந்த கடையை விற்கிறவங்களுக்கு மேலே நடவடிக்கைகள் அந்த ஆலையை உடனடியாக வந்து தடுத்து நிறுத்தும், ஆலையை வந்து உடனே மூடுவதற்கு உத்தரவு போடணும். இது வந்து இன்றைக்கு காலகட்டத்தில் நம்ம மிக செய்ய வேண்டிய சரியான தருணத்தில் தமிழக முதல்வர் இந்த நடவடிக்கை எடுத்தே அவனு வேறு வழி கிடையாது. ஒரு நீங்கள் அவர் போகும்போதே பார்க்கலாம், அந்த இதில் அவர் கான்வாய் போகும்போது கூட அந்த காற்றில் பறந்து அந்த வாகனங்களே ஓட்ட முடியாத அந்த பாலித்தீன் பைகள்லாம் ரோட்டில் பறந்துக்கிட்டு போகுது. எல்லாத்துமே வந்து கண்ணாடி, இப்போ நீர்லாம் அந்த காலத்தில் கண்ணாடி பாட்டிலில் நீர் கொண்டு வந்தாங்க. இப்போ எல்லாமே பிளாஸ்டிக்கு, 1/2 லிட்ரு 1 லிட்ரு டப்பா, இது மாதிரி எல்லாமே மாற்றலினா இன்னும் தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு குப்பை கிடங்காக தமிழ்நாடு வந்து வளர்ச்சி அடையாது. எந்த திட்டத்தையுமே போட்டாலுமே அது இது பண்ணாது, குப்பை கிடங்காக மாற்றி ஒரு தமிழ்நாடு குப்பை மாநிலமாக உருவாகிறதுக்கான வாய்ப்பாயிரும். அதனால் இந்த மக்காத எந்தெந்த பொருள்கள் இருக்குதோ அத்தனைக்கும் தமிழக முதல்வர் ஈவு இறக்கமின்றி தடை விதிக்க வேண்டும். அப்படி அதற்கு வந்து அதில் எத்தனை தொழிலாளர்கள் பாதித்தாலும் கூட அவர்களுக்கு மாற்று வழி கண்டறிந்து உடனடியாக அவர்களை வேறு தொழிலுக்கு அவர்களை அமற்ற வேண்டும். இதனால் அவர்களுடைய கிடைக்கக்கூடிய எத்தனை கோடி ரூபாய் லாபம் வந்தாலும் அதை விட பல ஆயிரம் மடங்கு தமிழ்நாட்டின் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. அதாவது இந்த செலவுங்கிறது 100 ரூபாய், ஆனால் லாபங்கிறது 1000 ரூபாயாக இருக்கும். 1000 ரூபாய் இருக்குது, ஆனால் முதல்ல ஆரம்பத்தில் பார்த்தா அது பளபளப்பாக இருக்கும். ஆனால் அது உள்ள இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், நம்ம மரத்தில் காய்க்கிற பலாப்பழத்தை பார்த்தோம்னா வெளியில் பார்த்தோம்னா சொறுச்சோறுன்னு அது ஒரு பார்க்குறதுக்கு அருவா உள்ள சுவையாக இருக்குது. ஆனால் இது எப்படி இருக்குது அப்படின்னா வெளியில் பார்க்குறதுக்கு பளபளப்பாக இருக்குது, உள்ளே வந்து என்ன முள்ளாக இருக்குது. அத்தனை தீமைகளையும் அங்கே உருவாக்குது. அதனால் தயவு செய்து இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தமிழக முதல்வருக்கு வைக்கக்கூடிய விவசாயிகளின் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் தன்னார்வலர் சார்பாகவும் வைக்கக்கூடிய முதல் கோரிக்கை, தமிழகத்தில் வந்து முதல்வர் எடுக்க வேண்டிய முதல் நடவடிக்கை இந்த பாலித்தீனை பைகளை வந்து முற்றிலும் அகற்றுவதற்கு சட்டம் இயற்ற வேண்டும். அந்த தொழிற்சாலைகளை உடனடியாக மூட நடவடிக்கை எடுக்கணும். அதாவது கழிவு நீரை வந்து
பெருமளவில் சுத்திகரிப்பு செய்து அதனுடைய விளைவுகளை குறைக்கிறத பற்றி சொன்னீங்க. அடுத்து பாலித்தீன் பைகள்னால் ஏற்படக்கூடிய விளைவுகளும் அதை எப்படி சரி செய்கிறதும் அப்படின்னு சொன்னீங்க. மிக முக்கியமாக அந்த நன்னீர் அதை வந்து அதிகப்படுத்துறது, அது குறித்து உங்களுடைய கருத்து? அந்த நன்னீர்கள் நம்ம வந்து நல்ல நீரை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா, மழை பெய்யும் பொழுது அந்த நீர் அனைத்துமே பூமிக்குள்ளே போகிறதுக்கான இப்போ ஜெயலலிதா அம்மா பேரில் வந்து மழைநீர் சேகரிப்பு தொட்டி அப்படின்னு கட்ட சொல்லி எல்லாமே பண்ணாங்க. அது நாளடைவில் வந்து அது எல்லாமே அப்படியே ஓரளவுக்கு எதிர்ப்பு வந்தது. அப்புறம் மறுபடியும் அது சட்டத்தை ஏற்றி அது ஓரளவுக்கு ஒரு இப்போ வீடெல்லாம் கட்டினாங்களா, இப்போ நம்ம வீடெல்லாம் கட்டினாங்கன்னா அதை தொட்டி இப்போ அந்த திட்டத்தை கொண்டு வராங்க. இன்னும் அதை வலிமைப்படுத்த வேண்டும். எந்த தண்ணியுமே வீணாக ரோட்டில் போகிறதோ இது இல்லாத பூமிக்கு அடியால் போச்சுன்னா நமக்கு வந்து கர்நாடகத்தை நம்பி இருக்க வேண்டியதில்லை, கேரளாவை நம்பி இருக்க வேண்டியதில்லை, ஆந்திராவை நம்பி இருக்க வேண்டியதில்லை. நம்மளுடைய நீரை நாம் சேமித்தால் போதும். அந்த இதுக்கு வழி செய்கிறதே கிடையாது. அதனால தான் நம்ம இன்னமும் அடுத்தவங்களை நம்பி இருக்கிறோம். இப்போ நம்ம பார்த்தோம்னு வச்சுங்க, ஏரிகள் இருக்கும். ஆனால் ஏரிக்கு வர பாதைக்கு வர தண்ணி நீரோட எங்கே இருக்குன்னே தெரியல. எல்லாமே மறைஞ்சு போச்சு. 100 ஆண்டு 150 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கிற கணக்கெல்லாம் எடுக்கணும். அரசுகிட்ட இருக்குது, அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது. அது இல்லாத உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம்லாம் பல்வேறு இடங்களில் வந்து தொடர்ந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீர்நிலைகளை அழிக்காதீங்க, ஒன் பார்ட்டி போர் கூட பயன்படுத்துங்க அப்படின்னு சமீபத்தில் மதுரை உயர்நீதிமன்றம் இதையெல்லாம் வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு நீர்நிலைகள் எங்கெங்கே இப்போ வந்து ஒரு 3 விதமான ஏரிகள் இருக்குது. ஃபாரஸ்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஏரிகள் இருக்குது, அதே மாதிரி ஊராட்சி மன்றங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஏரி இருக்குது, நம்ம நீர்வள ஆதாரத்துறைக்கு சம்மந்தப்பட்ட ஏரிகளாக இருக்குது. இந்த ஏரிகளெல்லாம் யார் பராமரிக்கிறது, என்ன நடவடிக்கை இருக்குது, அந்த அதில் ஒவ்வொரு ஏரிகளையும் இப்போ எந்த ஏரியில் பார்த்தாலும் நீர் இல்லை. எந்த ஏரியில் பார்த்தாலுமே எல்லா இடத்துலையும் நீர் இல்லை. இதற்கெல்லாம் காரணத்தை அறிந்து ஒவ்வொரு நீர்வழி பாதையும் முதல்ல சுத்தப்படுத்தணும். இதை எல்லாம் சுத்தப்படுத்தி நீரை வந்து சேமிக்கணும். அதே மாதிரி இந்த கழிவு நீரை வந்து அந்த குளத்தில் செய்யணும். சுத்திகரிப்பு வந்து 100% உறுதிப்படுத்தணும். அதை வந்து அந்த மோட்ரு வந்து சுத்திகரிப்பு நிலையத்திலேருந்து நேரடியாக அந்த கண்ட்ரோல் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வந்து அந்த கேமரா வச்சு அங்கேருந்து ஆன்லைனில் வந்து அதை வந்து கண்காணிக்கணும். இந்த ஒரு அதிகாரியை தனியாகவே போட்டு நான் ஒரு சேலம் மாவட்டம் இருக்குன்னா அந்த சேலம் மாவட்டத்தில் வந்து 50 இடத்துல சுத்திகரிப்பு நிலையம்னா அந்த சுத்திகரிப்பு நிலையத்தை சுற்றி அந்த மோட்டரெல்லாம் இயங்குதா, எந்த மோட்ரு பழுதாக இருக்குது, எத்தனை டிடிஎஸ் வந்து தண்ணி அளவு அங்கே வெளியில் போகுது அப்படிங்கிறது எல்லாமே கம்ப்யூட்டரைசேஷன் பண்ணி அது நேராக அந்த பெயர் பலகையில் நம்ம இப்போ ஒரு ஸ்லேட்டில் அந்த இப்போ தான் அந்த எலக்ட்ரானிக் இதில் நேம்லாம் ஓடுற மாதிரி டிஜிட்டல் இது போட்டு ஐயோ அந்த நேம் ஓடுற மாதிரி அந்த இதெல்லாம் பண்ணினா தான் நமக்கு வந்து வருங்காலத்தில் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் வந்து அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை ஒவ்வொரு வேலையுமே கமிஷனுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு கட்சிக்காரருக்கு வந்து காப்பாற்றணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு அவர்களுக்கு வந்து டெண்டரை கொடுத்து அதில் அந்த டெண்டரில் முறைகேடு பண்ணி என்னென்ன முறைகேடுகள் செய்யணும் அத்தனை முறைகேடுகள் செஞ்சு தமிழக மக்கள் எக்காடு கட்ட என்னன்னு அப்படிங்கிற அளவுக்கு நிலைமை போனதனுடைய நிலைமை தான் இன்றைக்கி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அந்த நிலைமையெல்லாம் படிப்படியாக இந்த தமிழக முதல்வர் மாற்ற வேண்டும். அதனால் சுகாதாரத்திற்கும் நீர்நிலைக்கு இந்த பாலித்தீன் பை இதற்கெல்லாம் ஒரு 2-3 மாத காலத்திற்குள்ளேயே தமிழக முதல்வர் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். நிச்சயமாக இந்த கோரிக்கை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கு செல்லும்னு நாங்கள் நம்புகிறோங்கண்ணா. ஏன்னா உங்களுடைய கருத்துக்கள் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. இல்லை இது கருத்துக்களை விட நம்ம என்னென்னா இது ஒரு கருத்து பரிமாற்றம், ஒரு செய்தியை வந்து தமிழக முதல்வருக்கு சொன்னால் தான் தெரியும். இந்த கருத்துக்களை வந்து எப்படின்னா அவரே எத்தனையோ அவரை சுற்றி இருக்கின்ற உயர் பதவியில் இருக்கின்ற IAS IPS அதிகாரிகள் இருக்கிறார்கள், சுகாதார சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இருக்கிறார்கள், நம்மளுடைய அந்த வேளாண்மை துறை சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இருக்கிறாங்க, ஒவ்வொரு துறை சார்ந்த அதிகாரிகள் இருக்கிறாங்க. அதில் பாதிப்பு எல்லாருமே என்னென்னங்கிறது கண்டிப்பாக தெரியும். இதை நாளடைவில் இதே அளவில் விட்டால் இப்போ சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மலை போல் தேங்கி வச்சுருக்கிறாங்க. மலை அளவில் எவ்வளோ குப்பைகள் இருக்கோ அது மாதிரி அந்த கடலோர பகுதிகளில் வந்து அந்த மாதிரி தேக்கி அந்த குப்பைகள்லாம் மறுசுழற்சி பண்ணாமல் அதெல்லாம் நிறைய அங்கே சேமித்து. ஒரு வெளிநாட்டில் கூட படித்தோங்கன்னா குப்பையை உலகம் பூரா வாங்கி பயனுள்ளதாக அவங்க மாற்றுறாங்க. டென்மார்க்கும் ஏதோ ஒரு நாட்டில் கூட நான் அதை கேள்விப்பட்டேன். அதில் நிறைய மண்புழு உரம் தயாரிக்கிறது, அதாவது மின்சாரம் தயாரிக்கிறது, என்னென்னமோ அதில் சொல்கிறாங்க. அதில் நமக்கு அந்த அளவுக்கு தெரியல. இருந்தாலும் இயற்கை வளங்களை கெடுக்காமல் இருப்பது. ஆமாம், இயற்கை வளங்களை கெடுக்காமல் அதை பழைய நிலைமைக்கு ஒரு நீர்நிலைகளையும் கொண்டு வருவதற்கு தமிழக முதல்வர் விரைந்து நடவடிக்கை எடுக்கணும். அதாவது ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க, ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்க.
இப்போ ஆடிப்பட்டத்துக்கு விதைக்கிறதுக்கு தண்ணி இல்லை, ஆடிப்பெருக்குன்னு சொல்கிற அளவுக்கு நதிகள்லேயும் அணையிலையும் நீர் இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்போ உங்களுடைய இந்த ஆலோசனைங்கிறது அமுல்படுத்தப்படுமே ஆனால் அடுத்த ஆண்டுங்கிறது இந்த பழமொழி உறுதி செய்யப்படும், மக்களுக்கு நிறையா நன்மை கிடைக்குங்கிறத நான் புரிஞ்சிக்க முடியுதுங்கன்னா, மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த விஷயத்தில் சிறப்பு கவனம் செலுத்தி இந்த குறைகளை சரி செய்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு நிறைய இருக்கிறது. இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்கள் அனைவரும் தங்களுடைய கருத்துக்களை முழுமையாக இந்த கருத்து பக்கத்திலே தெரியப்படுத்துங்கள், நிறை குறைகளை தெரியப்படுத்துங்கள். ஏன்னா 100% ஒரு சரியான விஷயத்தை நாங்களால் சொல்ல முடியாது. உங்களுடைய ஆலோசனைகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு அது ஒரு உதவிகரமாக இருக்கும். இதை உரிய முறையில் அரசு கவனத்திற்கு கொண்டு செல்வதற்கும் உதவும். எனவே மரியாதைக்குரிய மக்கள் ஓட்டு சேனலினுடைய நேயர்களே, நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நாங்கள் மேலும் சிறப்பாக இந்த பணியை செய்வதற்கு சப்ஸ்கிரைப் செய்து உதவுங்கள் என பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் நீண்ட நேரம் எடுத்துக்கிட்டு இந்த ஒரு சிறப்பு வாய்ந்த செய்தியை கொடுத்தீங்க, அதுக்காக மிகவும் நன்றி. அடுத்த ஒரு விவாதத்தில் நம்ம கலந்துக்கலாம்னு தெரியுது. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.